ஹலோ கைஸ், எல்லாரும் இதை வந்து கவனிங்க. 2 மிகப்பெரிய விஜய்க்கு எதிரான திட்டங்களை வந்து திமுக வந்து தீட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சங்கீதா விஜயை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற டெலிவிஷனில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நியூஸாக வந்து அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் விஜய் வந்து அதை வந்து மக்கள் நம்பலை அப்படின்றதுக்காக இப்போ 2 விஷயங்களை வந்து பண்ண தொடங்கியிருக்காங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தையே பண்ணி விஜயன்கிட்ட இருக்கிற அந்த இமேஜை வந்து மக்களிடத்துல வந்து அவதூறாக பரப்பி அவர் கிடைக்கிற ஓட்டை வந்து கிடைக்க விடாமல் பண்ணி திமுக திரும்பவும் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து குறியாக வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கமல் சாரும் ரஜினி, கமல் அண்ட் ரஜினி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். அது பேஸ் பண்ணி எது பார்த்தீங்கன்னா திமுக செஞ்ச இந்த நல்லது மக்களுக்காக என்னென்ன செஞ்சாங்கன்றதையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலும் ரஜினி சேர்ந்து நடிக்கிறனால ரஜினியோட ரசிகர்கள் எல்லாமே கமலுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க இந்த எலெக்ஷனில் அப்படின்ற பேஸ்லேயும் தான் இந்த ஒரு படத்தை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதோட அனிருத் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து அவரோட பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அஜித்தோட அந்த படத்தோட ஒரு சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணி மக்களிடத்துல வந்து எப்படியாச்சும் ரஜினியோட ரசிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவாக வந்து சப்போர்ட் பண்ணுன்றது இவங்களோட முதல் எண்ணம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க அந்த டாக்கு தான், அது வந்து விஜய் சங்கீதா வச்சு இவங்க வந்து பரப்புனாங்க பார்த்தீங்களா, இது செட் ஆகாது, இது வந்து சரியான அளவில் வந்து மக்கள் வந்து நம்பலன்றதுக்காக அடுத்து சங்கீதா அவங்களே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதாகவும் அதில் வந்து இவங்க வந்து விஜய் இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லி அதில் வந்து விஜயோட இமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறதாகவும் வந்து ஒரு பேச்சு வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 2வது விஷயம் எவ்வளோக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரெஸ் மீட் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு முக்கியமான ஒரு தற்குறியை பற்றி பேச விரும்புகிறேன். அது யாருன்னா சாக்கடை என்னும் சாட்டை. இந்த சாட்டையோட பொழப்பே என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி திமுகவை பற்றி பேசி அவதூறுகளை பேசிக்கிட்டு இருந்ததும், விஜய் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் திமுகவை விட்டுட்டு விஜய் அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணி திட்டுறது இது சாட்டை எனும் சாக்கடையோட பொழப்பு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம். அதாவது திமுக கிட்டேருந்து வர்ற காசு, அதாவது விஜயை பற்றி எதிர்த்து பேசினா வரும் அப்படின்ற காசை வச்சு தான் வாங்கிட்டு தான் இந்த சாக்கடை எனும் சாட்டை வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க, திமுக எவ்வளோ பெரிய தீய சக்தின்னு காமிக்கிறதுக்கு. அதாவது இவ்வளோ எலெக்ஷன் வந்தப்போ எல்லாம் சீமான தாக்கிறதுக்காக விஜயலட்சுமி என்னும் அந்த அக்காவை வந்து கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் கொண்டு வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, சீமானோட இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணாங்க. இந்த தடவை சீமானோட இமேஜும் போகலை, அதே மாதிரி அவங்களோட அந்த விஜயலட்சுமியோட வாய்ஸும் இங்கே வரல. ஏன்னா விஜயை எப்போ சீமானும் சாட்டையும் எதிர்த்தாங்களோ